வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல வெளியான ஒரு அண்டர்ரேட்டடான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று நீ இன்று நான் அப்படின்றது. இது ஒரு பக்கமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நான் முதல்ல பிளாட்டை மட்டும் சொல்றேன். சுவாமிநாதன் ஒரு பெரியவர் இருக்காரு. உடம்பு முடியாம அவர் இறந்து போயிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேத்தி இருப்பாங்க. சொத்தெல்லாம் பேத்திக்கு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். அந்த பேத்தி இருக்காங்க பாத்தீங்களா, காதலன் கூட இந்த இடத்துக்கு வராங்க. சீக்கிரமா இந்த இடத்தை வித்துட்டு திரும்பி ஊருக்கு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி வந்தவங்களுக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீட்டுல நடக்குது. இந்த வீட்டுல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பெரிய மாளிகை வீட்டை காட்டுறாங்க. சுவாமிநாதன் அப்படின்றவர் தான் இந்த வீட்டோட ஓனரா இருப்பாரு. அவர் இறந்து போயிடுறாரு போல. இந்த வீட்டுல கணேசன் ஒரு ஒர்க்கர் இருப்பாரு. அந்த கணேசனோட பொண்ணு இறந்து போயிடுறாங்க போல. இப்ப பொண்ணுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் இந்த கணேசன் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப திரும்பி இந்த பெரிய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறது. இப்ப வீட்டுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. நான் ஒரு பெரிய வீட்டை பத்தி சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அந்த வீடா இருக்கும். இப்ப இந்த வீட்டை நோக்கி ஒரு கார் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு காதல் ஜோடி தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு யாஷிகா, இந்த பையனோட பேரு தீபக் அப்படின்றது. யாஷிகாவை பொறுத்த வரைக்கும் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கேயே செட்டில் ஆயிருப்பாங்க. அங்கதான் இந்த தீபக்கை லவ் பண்ணிருக்காங்க போல. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தாத்தாவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா தாத்தா இறந்து போயிட்டாரு. இவங்களால வர முடியல. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. வந்தோடனே கணேசன் இருக்கார்ல, இந்த வீட்டு ஒர்க்கர், இவங்களை வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது பார்த்ததுமா, திரும்பி பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப லாயர் நிவாஸ்னு ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட அறிமுகமாக்கிறாரு. மெயில் மூலியமா தான் நம்ம ரெண்டு பேருமே அடிக்கடி பேசணும். இப்ப நேர்ல பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சுவாமிநாதனோட லாயரா தான் இவர் இருப்பாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மெயில் மூலியமா பேசும் போதே சீக்கிரமா இந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு நாங்க காசை கொண்டு போலாம்னு நினைக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால லாயர் இருக்காரு பாத்தீங்களா, ஏற்கனவே ஆளுங்களை எல்லாம் பாக்குறதுக்காக ரெடி பண்ணிடுறாரு. நிறைய கிளைண்ட் கிட்ட பேசி வச்சிருக்கேன், ஒவ்வொருத்தரா வந்து பாப்பாங்க, ரேட் செட் ஆயிருச்சுன்னா நீங்க வித்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த கணேசனுக்கு இந்த வீடை விக்கிறதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா வீடை வித்துட்டா இவர் எங்க போறதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த வீட்டுல இத்தனை வருஷம் இருந்துட்டார்ல, நீங்களே இந்த வீட்டுல இருக்க கூடாதான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு பெருசா அதுல விருப்பம் கிடையாது. இப்ப லாயர் நிவாஸ் இருக்கார்ல, இவங்களுக்கு இந்த வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இதுதான் உங்க ரூம், கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி நான் டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் கூட முடிச்சிட்டேன். கிளைண்ட் வந்து பேசி முடிச்சிட்டா நீங்க எல்லா வேலையும் ஈஸியா முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் கணேசன் கவனிச்சிட்டு இருக்காரு. சரி, முதல்ல வீட்டை சுத்தி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குழந்தைய போடுவாங்கல்ல, அந்த தொட்டில் இருக்கு. இவங்களுமே அந்த தொட்டில பார்த்துட்டு இருக்காங்க. என்னமா அப்படி பாக்குறீங்க, நீங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த தொட்டில தான் ஆடிட்டு இருப்பீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் கணேசன் கேட்கிறாரு. ஆமா, அப்ப சின்ன பொண்ணுல எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கணேசனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்லயே இவங்க இருக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஒரு பகுதிக்கு வந்தோன்னா கணேசன் எதையோ நினைச்சு ஃபீல் பண்றாரு. எதுக்காக இவர் ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி இந்த யாஷிகா கேட்கறாங்க. இப்ப லாயர் நிவாசம் அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல தான் இந்த கணேசனோட பொண்ணு ஆர்த்தி இருக்காங்கல்ல, தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் யாஷிகா கேட்கறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. சுவாமிநாதனை சொந்த தாத்தா மாதிரி தான் அவ பார்த்துட்டு இருந்தா. சுவாமிநாதன் இறந்து போனோன்னு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மனசு தாங்காம இந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட போட்டோவை யாஷிகா கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. பார்க்க லட்சணமா இருக்கா, அநியாயத்துக்கு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி யாஷிகாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இந்த பெரியவரும் என் கஷ்டத்தை சொல்லி உங்களை வேற கஷ்டப்பத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. பொண்ணு இறந்து போனதுனால அடிக்கடி கடவுளுக்கு படையல் மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கேன். அந்த படையலுக்கு நீங்க ரெண்டு பேர் வந்தா நல்லா இருக்கும். லாயர் ஐயா, நீங்க வந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த லாயர் எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா இந்த பையன் தீபக் இருக்கார்ல, சரக்கெல்லாம் இருக்கும்லன்னு கேட்கிறாரு. கண்டிப்பா இருக்கும்ன்ற மாதிரி இந்த கணேசன் சொல்லிட்டாரு. சரக்கு இருக்கும்னா நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்களாவது வரீங்களே அப்படின்ற மாதிரி இந்த கணேசன் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப யாஷிகா இருக்காங்கல்ல, அந்த மரத்தை பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தொங்கும் போது எப்படி தொங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கிறவங்க லைட்டா இந்த இடத்துல பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த தீபக்கு கவனிச்சிடுறாரு. என்ன அந்த பொண்ணு தொங்குற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கியா, தேவையில்லாம இதை நினைச்சு நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு கணேசன் கூப்பிட்டார்ல, பக்கத்துல தான் சின்னதா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு இந்த தீபக் வந்திருப்பாரு. இப்ப படையலுக்கான எல்லா ஏற்பாடும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த சமயம் இந்த யாஷிகா குளிக்கலான்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்திருக்காங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஷவர் கட் ஆயிருது. என்ன திடீர்னு தண்ணி வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தண்ணிக்கு பதிலா ரத்தம் வருது. ரத்தத்தை பார்த்து இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் தான் ரத்தம் வந்திருக்கும், திரும்பி நார்மல் தண்ணி வருது. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்ப இவங்க முடியெல்லாம் காய வச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. இது என்னோட வீடு, உனக்கு இந்த வீட்டுல அனுமதி கிடையாது, இங்க இருந்து வெளியே போ வெளியே போன்ற மாதிரி ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. இவங்களுமே இதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இத பத்தி தீபக் கிட்ட சொல்லணும்னு தீபக்னு கூப்பிடுறாங்க. அவர் தான் பக்கத்துல இருக்க இடத்துல இருக்காருல, கேட்கவே மாட்டேங்குது. இவங்க பயத்துல வேகமா கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்ப செவத்துல இருக்க தாத்தாவோட போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அப்படியே அந்தரத்துல பறக்குது. இவங்களை நெருங்கிலாம் வந்துட்டு இருக்கு. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கதவு லாக் ஆயிருக்கு. இவங்களால தப்பிச்சு வெளியே போக முடியல. ஆக்சுவலா ஆர்த்தியோட போட்டோவை இவங்க பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆர்த்தி பேய் மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. ஒயிட் கலர் சாரி கட்டி பேய் மாதிரி தெரியுறாங்க. வெளியே தெரிஞ்சிட்டு இருந்த ஆர்த்தியோட பேய் சட்டுன்னு உள்ள வந்துருது. இவங்களுக்கு பக்கத்துல இருக்குல்ல, அதனால பேயை பார்த்து இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடமே புகமூட்டமா மாறுது. ஒரு ஸ்டேஜ்ல பயந்த இந்த யாஷிகா இருக்காங்கல்ல, மயக்கம் போட்ட மாதிரி பொத்துனி கீழே விழுந்துடுறாங்க. இவங்க மயங்கின மாதிரி விழுந்து கிடக்குறாங்கல்ல. தீபக் தான் வந்து இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. யாஷிகா உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்காரு. இப்ப யாஷிகாவும் பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் தீபக்கால நம்ப முடியல. என்ன பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நான் அந்த ஆர்த்தியோட பேயை தான் பார்த்தேன். இறந்து போன ஆர்த்தி இங்க பேயா நடமாடிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன உளறிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, புது இடம்ல, அதனால தான் நீ ஆலோசினேட் பண்ணிருப்ப. அதுவும் இல்லாம அந்த பேத்தியை பத்தி அவர் சொன்னார்ல, அதனால தான் உன்னோட மைண்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் தோணி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு போகாத, என் கூடியே இருன்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. நான் எங்க போக போறேன், இதுக்கப்புறம் உன் கூடியே இருக்குன்னு சொல்றாரு. இப்ப காலையில லாயர் நிவாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டுறாரு. ரொம்ப நேரம் கதவை தட்டியா அவங்க திறக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துக்கு கணேசன் வந்துடுறாரு. என்ன கதவை திறக்கவே மாட்டாங்கன்னு லாயர் கேட்கிறாரு. தம்பி நைட் என் கூட சேர்ந்து கொஞ்சம் சரக்கு அடிச்சாரு, அதனால தான் லேட் ஆகுது போலன்னு சொல்லிட்டாரு. சரி அவர் திறக்கலனா என்ன, மேடமும் திறக்க மாட்டாங்களே, ஒன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி லாயர் இந்த இடத்துல பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. திரும்ப திரும்ப கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தீபக் இருக்காருல, சாரி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாங்க வாங்கன்ற மாதிரிலாம் உள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை பாக்குறதுக்காக ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க, நீங்க 2 பேர் ரெடி தானேன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் மட்டும் குளிக்கணும்ன்ற மாதிரி தீபக் மேலே கிளம்பி போயிடுறாரு. சரி வாங்க மேடம் நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரி லாயர் இருக்காருல, இந்த யாஷிகா கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப யாஷிகா எதை நினைச்சோ அப்செட்டா இருக்கிறதை இவர் கவனிச்சிடுறாரு. என்ன மேடம் உங்க ஃபேஸே சுத்தமா சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்லாமா வேணாமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நைட் இவங்களுக்கு நடந்தது பாத்தீங்களா, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க, ஆர்த்தியோட பேயை பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா நான் ஆர்த்தியோட பேயை தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அது என்னன்னா, அந்த ஆர்த்தி இருக்கும் போது சுவாமிநாதன் பேத்தின்ற மாதிரி தான் கூப்பிட்டுருப்பாரு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஆர்த்தி என்னோட வீடு, இங்க இருந்து போன்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்கு. அதாவது சொந்த தாத்தா மாதிரி இமேஜின் பண்ணி தாத்தாவோட சொத்து எனக்கு தான் சேரும்ன்ற மாதிரி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிருக்கு போல. இதெல்லாம் உங்க ஆலோசினேஷனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு மேடம், நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிக்காதீங்க. இத பத்திலாம் வர கிளைண்ட்டுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சா இந்த டீலே முடியாது மேடம். முடிஞ்ச அளவுக்கு இந்த டீலை நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே தான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன், எப்படியாவது இந்த டீலை முடிச்சிருங்க, காசு கொஞ்சம் முன்ன பின்ன கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று அந்த கணேசனா கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த லாயர் இருக்கார்ல, சரி இத பத்தி உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுனீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. என் பாய் ஃப்ரெண்ட் சுத்தமா நம்ப மாட்டான், ஆனா நான் கண்ணால பார்த்தேன், அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு டீலை கொஞ்சம் சீக்கிரமா முடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப கரெக்டா அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வருது. கிளைண்ட் தான் கால் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவரும் பேசுறதுக்காக போறாரு. இப்ப பேசிட்டு இருக்கவர் பயங்கரமா ஷாக் ஆவறாரு. எதனால ஷாக் ஆவறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகேன்ற மாதிரி இவர் பேசி முடிச்சிடுறாரு. என்னாச்சு எதனால ஷாக் ஆனீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுவா மேடம், கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்கல்ல, வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, அவங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நல்ல வேலையா பெருசா காயம்லாம் படல மேடம், சாதாரண காயம் தான் பட்டிருக்கு, இன்னைக்கு வர முடியாது, வேற ஒரு நாள் வரதா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க மனசு மாற கூட வாய்ப்பு இருக்கு மேடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வேற ஏதாவது கிளைண்ட்டை பாக்குறேன், சீக்கிரமா இந்த ப்ராப்பர்ட்டியை வித்துறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு அப்ப விற்க முடியாதான்னு கேக்குறாங்க. நீங்களே பாத்தீங்களா மேடம், இன்னைக்கு விற்க முடியாது, நீங்க இன்னைக்கு நைட்டு இங்க தான் தங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. நான் வேணா பக்கத்துல இருக்க ஹோட்டலை பிடிச்சி தங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் இந்த வீட்டுக்கு வந்து நீங்க வீட்டுல தங்காம ஹோட்டல்ல தங்குனீங்கன்னா கண்டிப்பா கிளைண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் யாருமே இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க மாட்டாங்க. நீங்க பயப்படுறீங்கன்னா உங்களுக்காக நானும் வேணா இன்னைக்கு நைட் இங்க தங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க தீபக் இருக்கார்ல, இவதான் தேவையில்லாம பேய் பிசாசுன்னு பயப்படுறா, அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாத்தீங்களா, தீபக் கான்பிடென்ட்டா இருக்காரு. நானுமே உங்களுக்கு துணைக்காக இங்க இருக்கேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த ப்ராப்பர்ட்டியை வித்து உங்களுக்கு தந்துடுறேன் மேடம்னு சொல்றாரு. யாஷிகாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க பயமா தான் இருக்கு, ஆனா இவங்க இவ்வளவு தைரியம் கொடுக்குறாங்கல்ல, அதனால இருக்குன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் வந்தோட யாஷிகாக்கு பயம் அதிகமாகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன் மேடம் பயப்படுறீங்க, நான் இருக்கேன், தீபக் கூட இருக்காரு, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது, எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்த்தி தான் பேயின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாம் இந்த கணேசனோட காதுலயும் கேட்க தான் செய்யுது. இப்ப கணேசனை இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்னோட பேத்தி தான் உங்களை பயம்புத்துறதா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா என் பேத்தி ரொம்ப நல்லவமா, கண்டிப்பா அவ அப்படி பண்ண மாட்டா, அதே மாதிரி இந்த சொத்துலயும் உரிமைலாம் கொண்டாட மாட்டாமா, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. உங்க பேத்தி மேலலாம் எங்களுக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது, இதெல்லாம் பேய் கிடையாது, எங்க ஹாலுசினேஷன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தீபக் சமாதானம் சொல்லிட்டாரு. நீங்க வேணா உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பெரியவர் கணேசனும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப இவங்க 3 பேர் மட்டும் இந்த வீட்ல இருக்காங்கல்ல, அப்ப லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இந்த இடத்துல இந்த பொண்ணுமே பயப்படுறாங்க. லாயர் என்ன சொல்றாருன்னா, வயர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இந்த மாதிரி விட்டு விட்டு எரியும், நான் வேணா செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப செக் பண்றதுக்காக இவர் கதவை திறக்கிறதுக்காக போறாரு பாத்தீங்களா, ஆனா கதவு லாக் ஆயிருக்கு, இவரால சுத்தமா திறக்கவே முடியல. இவர் திரும்ப திரும்ப திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவங்க பார்த்த மாதிரியே இப்ப எல்லார் கண்ணுக்கும் ஆர்த்தியோட பேய் தெரியுது. அதை பாக்குற இவங்க 3 பேருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. முதல்ல பேய் வெளியே தான் தெரியுது. நம்பாத தீபக்கே இந்த இடத்துல பார்த்து பயப்படலாம் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வெளியே தெரிஞ்ச பேய் இருக்கு பாத்தீங்களா, இப்ப சட்டுன்னு உள்ள தெரிய ஆரம்பிக்குது. உள்ள தெரிஞ்சோட இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அந்த பேய் வேற இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல புகைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த புகையோட எஃபெக்ட்னால இவங்க மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. இப்ப காலையில சமயம் கணேசன் இருக்காருல, வேலையை பார்க்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப வாசல்ல இந்த லாயர் மயக்கமான மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. லாயர் சருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவருமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்பிட்டு இருக்காரு. இப்ப எந்திரிச்ச லாயர் இருக்கார்ல, இவர் மேலதான் கோவப்படுறாரு. எல்லாம் உன் பேத்தியால வந்தது, உன் பேத்தி தான் எங்களை பயம்புத்துறதுக்காக வந்தா, அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்றாரு. இப்ப அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவங்க திறக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. பின்வாசல் வழியா கூட உள்ள நுழைய முடியும், அந்த வழியா உள்ள போலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேருமே பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. எழுப்பலான்னு பார்த்தா எந்திரிக்கவே மாட்டாங்க. என்ன எந்திரிக்கவே மாட்டாங்கன்னு இவர் பதட்டப்படுறாரு. செக் பண்ணும் போதுதான் அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல, 2 பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, இத பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இறந்து போயிருக்காங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை தாண்டி கணேசன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பேய் பிசாஸ் எல்லாம் சொன்னா போலீஸுங்க நம்ப மாட்டாங்க, அதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அவங்க சாதாரணமா இறந்ததாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி கணேசன் இங்க இருந்து கிளம்புறாரு. கணேசன் போனதுக்கு அப்புறம் இந்த நிவாஸ் இருக்காரு பாத்தீங்களா, யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. நம்ம பிளான் சக்சஸ், அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த சொத்து எனக்கு தான்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப வேற ஒரு கார் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. கார்ல பார்த்தா அவங்கள மாதிரியே ஒரு காதல் ஜோடியை வந்து இறங்குறாங்க. இவங்க யாருன்ற மாதிரி இந்த நிவாஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. கணேசனா இவங்க யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. வரவங்க இருக்காங்கல்ல, நான் தான் யாஷிகான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க தான் உண்மையான பேத்தி போல. எது யாஷிகாவா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. என்ன சார் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் தான் சுவாமிநாதனோட பேத்தி, நம்ம மெயில்ல நிறைய பேசியிருக்கோம், வீடியோ கால்ல பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் அதனால கன்ஃபியூஸ் ஆகல, ஏற்கனவே இந்த பேரை சொல்லிட்டு வேற ஒருத்தங்க வந்தாங்க, அப்படி வந்தவங்க இறந்து வேற போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இது ஏற்கனவே ஒருத்தங்க வந்தாங்களா, யார் அது அப்படின்ற மாதிரி இவங்க குழம்பிட்டு இருக்காங்க. நான் தான் உண்மையிலேயே யாஷிகா, ஐடி கார்டை பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இவர் தான் உண்மையான தீபக்கா இருப்பாரு. வந்தது யாருன்னு பாக்குறதுக்காக இவங்களுமே அந்த ரூம்க்கு வராங்க. அந்த இடத்துல 2 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தோன்னா சாரு விக்கி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இந்த சாரு விக்கி யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி இந்த லாயர் கேட்கிறாரு. இப்ப இந்த உண்மையான யாஷிகாவும் இவங்க யாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வெளிநாட்டுல இருக்காங்கல்ல, வெளிநாட்டுல ஒரு பொண்ணு கூட தான் ரூம்மேட்டா இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இந்த சார்லத்தாவா இருப்பாங்க. இவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சார்லத்தா கிட்ட இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தாத்தாக்கும் எனக்கும் சண்டை ஏற்பட்டு தாத்தா விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இப்ப தாத்தா இறந்து போனதுனால அந்த சொத்து எனக்கு கிடைக்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்க சொன்ன எல்லாத்தையும் வச்சு இந்த சார்லத்தா ஏமாத்தி அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவளை ஃப்ரெண்டு நினைச்சேன், ஆனா என்னை ஏமாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. சரி வந்தவ எப்படி இறந்து போனான்ற மாதிரி கேட்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியல மேடம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பேய் விஷயத்தை இப்போதைக்கு இவங்க கிட்ட சொல்ல வேணான்றதுக்காக மறைச்சிடுறாரு. இன்னைக்கு காலையில வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேருமே இறந்து போயிருந்தாங்க. பார்த்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, எக்ஸாக்டா என்ன ஆச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
இவங்க நடந்த சில விஷயங்கள் எல்லாம் மறைச்சிடுறாங்க. அதாவது மயங்கி விழுந்தாங்க, பேய பார்த்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. நாங்க காலையில உள்ள வந்து செக் பண்ணும்போது இவங்க 2 பேர் இறந்து போயிருந்தாங்கன்னு மட்டும் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருமே பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அப்பதான் காரணம் தெரியும், இயற்கையா இந்த சாவு நடந்திருக்கா இல்ல செயற்கையா நடந்திருக்கான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க 2 பேர் ஏமாத்தி சொத்தை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்கன்றத பத்திலாம் இந்த லாயர் சொல்லிடுறாரு. சரி ஓகே, நான் என்ன ஏதுன்றத பாக்குறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இந்த லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சொத்தை விக்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொறுப்பெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், 2 நாளைக்குள்ள எப்படியாவது இந்த சொத்தை உங்களுக்கு வித்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த 2 நாள் மட்டும் நீங்க பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு நாங்க எதுக்கு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம், இங்கே நான் ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் யாஷிகா சொல்றாங்க. இவருமே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தயங்குறாரு. ஏதோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு புரியுது, சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க 2 பேர் வந்து தங்குனாங்கல்ல, இந்த இடத்துல பேய பார்த்தாங்க. உங்க தாத்தா இறந்து போனார்ல, அதுல இருந்து கொஞ்ச நாள்ல கணேசனோட பேத்தியும் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன பேத்தியை தான் அவங்க 2 நாள் பார்த்தாங்க. அவங்க மட்டும் பார்க்கல, நானுமே பார்த்தேன்ற மாதிரிலாம் இந்த லாயர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்த கணேசன் இருக்கார்ல, என் பேத்தி எதனால இந்த மாதிரி பயம்படுத்தினான்றது எனக்கு புரியாம இருந்தது, இப்பதான் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமா, ஏன்னா நீங்க தான் உண்மையான பேத்தி, அவங்க ஏமாத்தி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பார்த்திருக்காங்க, அதனால தான் என் பேத்தியோட ஆவியா அவங்கள பயம்படுத்தி இருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆமால, இதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க உண்மையான யாஷிகாவும் யோசிக்கிறாங்க. அப்படி பார்த்தா உங்க பேத்தி எனக்கு சப்போர்ட் தான் பண்ணிருக்கா, நான் தானே உண்மையான பேத்தி, அப்ப என்னெல்லாம் கண்டிப்பா அவ பயம்படுத்த மாட்டா, நான் எதுக்காக ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணோம், நான் இங்கேயே ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யோசிச்சு முடிவெடுங்கன்ற மாதிரி அந்த லாயர் சொல்றாரு. இல்ல இல்ல, இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவ என்ன எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி இவங்க உறுதியா நம்புறாங்க. இப்ப இவங்களுமே நைட்டு நேரம் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் வராங்க. அப்படி பாத்ரூம் வரும்போது இவங்க கண்ணுக்கு சாரு தெரியுறாங்க. சாருவை இங்க இருந்து போயிடு போயிடு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பாக்குற இந்த யாஷிகா செம்மையா பயந்துடுறாங்க. இதை பத்தி தீபக் கிட்ட பேசுறதுக்காக வராங்க, அதாவது உண்மையான தீபக் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சாரு இந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சா இங்க இருந்து போயிடுன்னு சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ வந்தோனியா அவளோட பாடியை பார்த்தல, அதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் உனக்கு தோணுது, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள் கழிச்சு பார்ட்டி வரதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாள் இந்த பகுதியை சுத்தி பார்க்கணும்னா பாருங்கன்ற மாதிரிலாம் அந்த லாயர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இங்க இருக்க கணேசன் இருக்காருல, நிறைய தோட்டம்லாம் இருக்குமா, அதெல்லாம் சுத்தி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கணேசனோட சாப்பாடுக்காக அவரை பாராட்டுறாங்க. சூப்பரா சமைச்சிருக்கீங்க, உங்க சமையலை பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு திரும்பி போக வேணாம், இங்கேயே இருந்துடலாம் தோணுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இங்கேயே இருந்துருங்கம்மா அப்படின்ற மாதிரி கணேசனும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லாயரை இவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. நீங்க வேணா சுத்தி பாருங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அதே மாதிரி அவங்க 2 பேர் இறந்து போனது இயற்கையான மரணம்ன்ற மாதிரி வந்துருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு கவலை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறவரு கார்ல உட்காந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் இறந்து போனது இயற்கையான மரணம்ன்ற மாதிரி நான் ரிப்போர்ட்டை பேசி ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப இவங்க 2 பேரை சாவடிக்கணும், பிளான் பண்ணி கரெக்டா சாவடிக்கணும்ன்ற மாதிரி யார்கிட்டயோ பேசிட்டு கிளம்புறாரு. இப்ப கணேசன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மரத்தை பார்த்த மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இவர் மரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க 2 பேர் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் என்னோட பேத்தி தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா, இந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட பேத்தி ஞாபகம் தான் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மரத்தோட கிளை ரொம்ப ஹைட்ல இருக்கிறத இந்த தீபக்கும் நோட் பண்ணிட்டாரு. இன்னும் இவ்வளவு ஹைட்டா இருக்கு, இந்த இடத்துல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும், சேர் போட்டா கூட கஷ்டமாச்சே, சரி ஒரு கயரை எடுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த கணேசன் எடுத்து தராரு. அந்த கயரோட முனையில கல்லு மாதிரி கட்டிடுறாரு. தூக்கி போடுன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களால சுத்தமா தூக்கி போட முடியல. சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரு வாங்கி ட்ரை பண்றாரு. இவராலையுமே தூக்கி போட முடியல. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டே தூக்கி போட முடியல, அப்போ உங்க பேத்தி மட்டும் எப்படி தூக்கி போட்டிருப்பாங்க, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி தீபக் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க ஒரு ஒர்க்கரும் கவனிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த லாயர் ஆளு போல, லாயர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் கணேசன் இருக்காருல, சாமி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. என் பேத்தி அநியாயத்துக்கு கூட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. உங்க நிலைமை எனக்கு புரியுது, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி யாஷிகா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பெரியவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தீபக் இருக்காருல, சந்தேகம் வந்ததுனால எல்லா இடத்தையும் செக் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஏன்னா சாரு வரும்போது பிளட் எல்லாம் வந்ததா சொன்னாங்கல்ல, பிளட் எல்லாம் எப்படி வந்திருக்கோன்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சாரு கிட்ட பேயெல்லாம் பேசிச்சு பாத்தீங்களா, எப்படி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் கணேசனை நமக்கு காட்டுறாங்க. பேத்தியை பத்தி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பேத்தியோட போட்டோவை எடுத்து இவங்களுக்கு காட்டுறாரு. இத பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பேத்தியோட ஃபேஸ் இவரு காட்டுறது ஒரு மாதிரி இருக்கு, அந்த லாயர் காட்டுனது வேற மாதிரி இருக்கு. அந்த லாயர் சாரு கிட்ட காட்டும் போதே வேற ஒரு ஃபேஸை தான் காமிச்சிருப்பாரு, உண்மையான பேத்தியை காமிச்சிருக்க மாட்டாரு. அவர் பேயா ஒரு பொண்ணை பயம்புத்துறதுக்கு யூஸ் பண்றாருல, அந்த பொண்ணோட ஃபேஸை தான் காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் காமிச்சிருப்பாரு.
இப்ப இவங்களுமே பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வராங்க. அந்த லாயர் ஃபேஸ வேணும்ட்டே மாத்தி காமிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த லாயர் வேற சில விஷயத்தையும் பண்ணிருக்காருன்ற மாதிரி இவரு சொல்லிட்டாரு. அது என்னன்னா மைக்க செட் பண்ணி வச்சிருக்காரு. இத தாண்டி தண்ணி வேற மாதிரி வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக அந்த லாயர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு? சொத்தை அவர் ஆட்டைய போடுறதுக்காக இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளையும் பயன்படுத்துறதுக்காக சில ஏற்பாடு கூட அவர் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த லாயர் ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் ஏற்கனவே அந்த தூக்கு கயிறை எப்படி போட்டிருக்க முடியும்னு யோசிச்சான் பாத்தீங்களா? ஆளுங்க சொல்லி லாயருக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. இவங்களை இதுக்கப்புறம் விட்டு வைக்க கூடாதுன்ற மாதிரி தான் ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆமா, நீங்க கண்டுபிடிச்சது உண்மைதான். நான் தான் உங்களை பயன்படுத்தி சாவடிக்கவும் செஞ்சேன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, சுவாமிநாதன் உடம்பு முடியாம போனதுக்கே இவர் தான் காரணமா இருப்பாரு. திட்டம் போட்டு அவரோட கதையை முடிச்சிருப்பாரு. கதையை முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் சொத்து எனக்கு தான்ன்ற மாதிரி யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்திருப்பாரு. அந்த விஷயத்த அந்த ஆர்த்தி கவனிச்சிருப்பாங்க. இவர் தான் சுவாமிநாதனை சாவடிச்சாரா, இதை சொல்லணும்ன்ற மாதிரி தாத்தாவை பார்க்கறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. தாத்தா அந்த சமயம் வீட்டுல இருக்க மாட்டாரு. வெளியே போலான்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த லாயர் லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணவர் கதையை முடிச்சு இவங்களே தூக்கு மாட்டிட்டாங்கன்ற மாதிரி கொண்டு வந்துருவாரு. இவர் சொல்லிதான் ஒருத்தங்க பேய் மாதிரிலாம் பயம்புத்துற மாதிரி வந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரு ட்ரக்க ஓவரா எடுத்த மாதிரி இவர் தான் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படிதான் அவங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சேன். இப்போ உங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்க போறேன்ற மாதிரி ஆளுங்களை எல்லாம் அட்டாக் பண்ண சொல்லிட்டாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த மேனேஜர் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவர் நினைச்சது சரியா போயிருது. அதே மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லி இவர் ரிப்போர்ட்டை மாத்தினதும் இந்த போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உங்களை லாக் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்கிறது. உடனே ஆளுங்க இருக்காங்கல்ல, தடுத்து சண்டை போடுறாங்க. இப்ப வேற வழி இல்லாம இந்த போலீஸும் சண்டை போடுறாரு. எல்லாரையும் எப்படியாவது அடிச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா போக போக போலீஸே அடி வாங்குறாரு. இதனால ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, சம்பந்தப்பட்ட இந்த 3 பேரையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பன்னு பார்த்து கணேசன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதுவும் சாதாரணமா வரமாட்டாரு, சாமி கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் எல்லாரையும் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற இந்த லாயர் நிவாஷ்க்கு பயம் வந்துருது. என்ன இவன் இப்படி அடிச்சிட்டு இருக்கான், நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இவர் எந்த பக்கம் ஓடினாலும் சரி கணேசன் சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது மேஜிக் மாதிரி சட்டுன்னு வந்துடுறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, செம்மையா பயப்படுறாரு. அப்ப அந்த கணேசன் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கழுத்துல தூக்கு கயிறை போட்டுறாரு. பேத்தியை எப்படி இவரு சாவடிச்சாரோ அதே மாதிரி இவரை சாவடிக்கணும்ன்ற மாதிரி கணேசனை மரத்துல தொங்க விட்டுறாரு. நல்ல வேலை கணேசன் நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப கணேசன் இருக்காருல, நீ நல்லவ, இந்த சொத்து உன்கிட்ட தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வேற ஒரு பக்கத்துல இருந்து கணேசன் வந்துட்டு இருக்காரு. கணேசன் இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளதான் இருந்திருப்பாரு போல. இப்பதான் பூஜையை முடிச்சேன் அப்படின்ற மாதிரி பிரசாதம் தரதுக்காக வராரு. நீங்க இப்பதான் வரீங்களான்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சுன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. உங்களை மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ வந்து சண்டைலாம் போட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. உங்க பேத்தியை சாவடிச்சது அந்த லாயர் தான். அந்த லாயரை அந்த கடவுள் சாவடிச்சிட்டாரு, வந்தவர் கடவுள் தான் போலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த கணேசனும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படியோ என் பேத்தியை சாவடிச்சவங்கள கடவுள் பழி வாங்கிட்டாரு, நான் வேண்டினதே வேஸ்டா போல அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த போலீஸும் பார்த்தார்ல, போலீஸ் ரொம்பவே குழம்பிடுறாரு. நான் இதெல்லாம் சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, அதனால இந்த கேஸை நான் வேற மாதிரி தான் முடிச்சாகணும், எப்படி முடிக்கணுமோ அப்படி கேஸை முடிச்சிடுறேன், நம்ம பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கு திரும்பி வெளிநாட்டுக்கு போனோம், இதே நாட்டுல நம்ம ஸ்டே பண்ணா என்ன, இதே வீட்டுல நம்ம ஸ்டே பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எங்கேயும் போக போறது இல்ல, இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. கணேசன் எதிர்பார்த்ததே அதுதானே, அதனால கணேசனும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க 3 பேருமே ஹாப்பியா இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.